ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் பூட்ஸ்ட்ராப்பில் வச்சு நம்ம டேபிள் எப்படி டிசைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா HTML வந்து டேபிள் வந்து போட்டுக்கலாம். இப்போ டிவ் டேக்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம், அதுக்குள்ள கண்டெய்னர் வந்து போடுவோம் கிளாஸ் கொடுத்துட்டு. ஏன்னா ஈவனாக ரெண்டு பக்கம் ஸ்பேஸ் வரணுன்றதுக்காக கண்டெய்னர். அதுக்கப்புறம் வந்து டேபிள் டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். டேபிள் டேக் அப்புறமா டிஹெட் டேக் வந்து ஓப்பன் பண்ணுவோம். அண்ட் டிஹெட் டேக்ல டிஆர் டேக் கொடுப்போம், டேபிள் ரோ. அதுக்கப்புறம் டேபிள் ஹெட். இதை அப்படியே கொஞ்சம் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன், ஷிஃப்ட் ஆல் டவுன் கொடுத்து. எனக்கு மொத்தம் 4 காலம் இருந்தால் போதும். ஃபர்ஸ்ட் என்னன்னா சீரியல் நம்பர், அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா நேமு, அதுக்கப்புறம் கோர்ஸு, அதுக்கப்புறம் ஃபீஸ். இதுவே எனக்கு போதும். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து டி ஹெட்டுக்கு கீழே டி பாடி டேக். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல டி பாடி டேக் அப்புறமா டிஆர் டேக் போடுவோம், அதுக்கப்புறம் டிஇ டேக் போடுவோம், டேபிள் ரோ. அதுக்குள்ளார வந்து டேபிள் டேட்டா டேக் வரும். இந்த இடத்துல சீரியல் நம்பர் 1 டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். சீரியல் நம்பர் 1 நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாருக். அண்டு கோர்ஸ் வந்து என்ன கேட்டிங்கன்னா பூட்ஸ்ட்ராப். ஃபீஸ் வந்து ஒரு 100 வச்சுக்கிறேன் நான் இந்த இடத்துல. அண்ட் இதே டேபிள் வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு 3 ரோ தேவைப்படுது. ஓகே, அதுக்காக நான் 3 டைம்ஸ் இந்த டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். வேல்யூஸ்லாம் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல வந்து ஒரு 300, இந்த இடத்துல ஒரு 200, இந்த இடத்துல சிஎஸ்எஸ், இந்த இடத்துல வந்து இம்ரான், அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து சாதிக் கொடுத்துட்டு HTML நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ டேபிள் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டேபிள் ஹெட்டு, அதுக்கப்புறம் டேபிள் பாடி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. லைவ் சர்வர் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் பாருங்க, லைவ் சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கேன். நான் ப்ரௌஸ் பண்ணுறேன். நான் இந்த இடத்துல எனக்கு ஒரு டேபிள் நார்மலாக ஒரு HTML மட்டும் யூஸ் பண்ணும்போது வெறும் எந்த ஒரு டிசைனும் இல்லாமல் எனக்கு வந்திருக்கு. இதே நான் பூட்ஸ்ட்ராப் இந்த இடத்துல ஒரு ஆட் பண்ணுறேன், ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தான் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பாருங்க, ஆக்சுவலாக இங்கே நம்பர் மாற்ற மறந்துட்டேன், அதை மட்டும் மாற்றிக்கிறேன் 2. இப்போ கரெக்டாக அந்த டேபிள் டேக் ஆரம்பிக்குது இல்லையா, இந்த இடத்துல போயிட்டு கிளாஸு டேபிள்ன்றதை மட்டும் கொடுக்குறேன். இப்போ போய் அவுட்புட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அதுவாகவே எனக்கு என்ன நடந்திருக்கு, கரெக்டாக வித் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரோக்கும் இந்த லைன் வந்துருக்கு எனக்கு. ஓகே, அதே மாதிரி ஹரிசான்லாம் ஒரு லைன் வந்து எனக்கு வந்து இருக்குது. ஓகே, ஜஸ்ட் ஒரு டேபிள் ஆட் பண்ணால் போதும். அதே நமக்கு ஃபுல் டிசைனும் வந்து நமக்கு பூட்ஸ்ட்ராப்ல எழுதி வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல அதுக்கப்புறம் என்னன்னா வந்து டேபிள் கொடுத்துட்டீங்க. இந்த இடத்துல டேபிளில் வேற என்ன பண்ணீங்கன்னா, ஆனால் ஃபுல் பார்டரா இல்லை. ஓகே, அவுட்டர் சைட்லாம் பார்டர் இல்லை. அதே மாதிரி வெர்டிகலா ஒவ்வொரு காலமுக்கு ஒரு பார்டர்லாம் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா டேபிள் ஐஃபன் பார்டர்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டராக இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஓகே, ஒரு பாக்ஸ் மாதிரி, ஒரு செல் மாதிரி நமக்கு கிடைச்சிருச்சு, பாக்ஸாக இருக்குது. ஓகே, அதனால பார்டர் யூஸ் பண்ணிக்கலாம், டேபிள் ஐஃபன் பார்டர்டு. எனக்கு பார்டரே வேணும்னு நினச்சிங்கன்னா டேபிள் ஐஃபன் பார்டர் லெஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா பார்டரே இருக்காது உங்களுக்கு ஆக்சுவலா. ஓகேவா? ஓகே, அண்ட் இப்போ வந்து நமக்கு பார்டர் வந்து நமக்கு தேவைப்படுது. அதனால நம்ம வந்து என்ன வச்சுக்கலாம், பார்டர்டே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வேற என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி பார்டர் கலர் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இந்த இடத்துல பாருங்க, பார்டர்டு ஐஃபன் பிரைமரின்னு கொடுத்தனா அந்த பார்டர் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் டேபிள் ஐஃபன் பார்டர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்டரோட கலர் பிரைமரின்னு கொடுத்துருக்கேன். நம்ம கலர்ஸ் தெரியும், பிரைமரி, டேஞ்சர், வார்னிங், சக்சஸ், இதெல்லாம் நமக்கு தெரியும், டார்க்கு, அதெல்லாம். அது உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல கொடுத்த உடனே என்ன வருது, எனக்கு டிசைனாக வந்துருக்கு அந்த பார்டர் கலர் மட்டும். ஓகே, இது ஒரு டைப் ஆஃப் ஸ்டைல் ஆக்சுவலாக வந்து. அண்ட் நெக்ஸ்ட் இதுல வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதே இடத்துல டேபிள் ஐஃபன் இப்போ வந்து டேஞ்சர் நான் கொடுக்குறேன். எங்கள் டேபிள் கலர் ஃபுல்லாகவே எனக்கு டேஞ்சரில் இருக்கு. ஓகேவா? சாரி, டார்க்னு கொடுத்துருக்கேன். பட் டார்க்காக ஃபுல்லாகவே எனக்கு டார்க்காக இருக்குது இந்த இடத்துல. அப்போ டார்க் மோடில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம், டேபிள் ஐஃபன் டார்க்ன்றது. அண்ட் இதே உங்களுக்கு டார்க்கு, அதுக்கப்புறம் டேஞ்சர், பிரைமரிலாம் இருக்குது. இப்போ பிரைமரின்னு கொடுத்தா ப்ளூ கலர் இருக்கும், லைட் ப்ளூவில் இருக்கும், டார்க் ப்ளூவில் வராது. ஓகே, ஒரு பட்டனை பொறுத்தவரைக்கும் டார்க் ப்ளூவில் வரும். ஆனால் உங்கள் டேபிள்ன்றதுனால லைட் கலர் தான் உங்களுக்கு வரும். ஏன்னா டேஞ்சர் கொடுத்தாலும் இதே மாதிரி தான் டேஞ்சர். இந்த கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? இதுல வந்து டேஞ்சரு, வார்னிங், செகண்டரி, சக்சஸ் இதெல்லாம் இருக்கு. நீங்களாம் ட்ரை பண்ணி வேணா பாருங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல டார்க்ன்றதே நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து இந்த டி பாடி இருக்கு இல்லையா, டி பாடியில வந்து கிளாஸ் கொடுத்துட்டு டேபிள் ஐஃபன் லைட்ன்றதை கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க,
இந்த இடத்துல டேபிள் ஐஃபன் டார்க் கொடுத்துட்டேன். ஓகேவா? டார்க் கொடுக்கும்போது ஒட்டுமொத்த டேபிளும் டார்க் ஆயிடுச்சு வந்துடும். ஓகேவா? ஆனா அதுக்கப்புறம் நான் டி பாடியில டேபிள் ஐஃபன் லைட்னு கொடுத்தனால டி பாடிக்குள்ள இருக்க எல்லா ரோவுமே எனக்கு வந்து லைட் கலர்ல இருக்கும். ஓகேவா? நான் ஆக்சுவலா நான் ஓவர் ரைட் பண்றேன் அந்த இடத்துல. அதுதான் டேபிள் ஐஃபன் லைட்ன்றதை கொடுத்து நான் ஓவர் ரைட் பண்ணிருக்கேன். இதை வந்து ஓவர் ரைட் பண்ணாம பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வந்து கரெக்டா அந்த டி ஹெட் இல்லையா, இப்ப டி பாடிக்கு எப்படி நம்ம கிளாஸ் கொடுத்தோம் இல்லையா, டி பாடிக்கு கொடுத்து டேபிள் லைட் கொடுத்தோம் இல்லையா, ஜஸ்ட் இதை அப்படியே டேபிள் ஐஃபன் டார்க்கை தூக்கி டி ஹெட்ல வந்து கால் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ கரெக்டா இருக்கும். ஆக்சுவலா ஓவர் ரைட் இல்லாம நடக்கும் உங்களுக்கு. அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி ஓவர் ரைட் ஆச்சு, இப்போ ஓவர் ரைட் ஆகல. கரெக்டா இருக்கு. இது கரெக்ட் ஃப்ளோ இது. ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ரியல் டைம்ல வந்து. நெக்ஸ்ட் வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து டி பாடி நான் வேணாம், இதுக்கப்புறம் எனக்கு நான் யூஸ் பண்ணலை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டேபிள் ஹெட்டில் இருக்கு இல்லையா, இது நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல டேபிள் பாடியில் மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கிளாஸை வந்து கொடுக்குறேன். இப்போ அவுட்புட் காமிக்கிறேன். நார்மலாக இருக்க அவுட்புட், வேறு எதுவும் இல்லை. ஏன்னா நம்ம வந்து டேபிள் இந்த கிளாஸில் என்ன கொடுத்துருக்கோம், டேபிள் ஐஃபன் பார்டர், வேறு எதுவும் கொடுக்கல. இப்போ இந்த இடத்துல டேபிள் ஐஃபன் குரூப் ஐஃபன் டிவைடர் ஓகே கொடுத்த உடனே இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு டார்க் கலர் வந்து கொஞ்சம் பார்டர் வித் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ப்ளஸ் பிளாக் கலரில் வந்துருக்கு எனக்கு அது. ஓகேவா? இதை யூஸ் பண்ணுவாங்க. இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க, நான் இப்போ டேபிள் ஐஃபன் பார்டர்டு வந்து எடுத்தீங்கன்னா இப்போ இந்த டிசைனுக்கு தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரோஸ் மட்டும் தானே வருது. ஓகே, அப்போ ரோஸ் மட்டும் இருக்கும்போது பார்டரா இல்லை ஹைசாண்டல் லைன் மட்டும் வருது. அப்போ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோ மட்டும், ஏன்னா டைட்டில் இல்லையா, அப்போ டைட்டில் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக காமிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்துல. அதை மட்டும் வேணால் இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ கண்ட்ரோல் இசட் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வேற என்ன இருக்குன்னா வந்து இந்த இடத்துல டேபிள் ஐஃபன் ஹோவர், டேபிள் ஐஃபன் ஹோவர்ல கிளிக் பண்ணும்போது டேபிள் ஹெட்டு தவிர மீதில் நீங்கள் மவுஸ் வைக்கிற இடம் எல்லாமே கரெக்டாக இந்த ரோவை தான் நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படியே ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஓகே, அந்த ரோவை. அதனால அந்த ஹோவர் கான்செப்ட் இருக்கும். இதையும் நான் இப்போ இது பண்ணிக்கிறேன். இப்போ பர்டிகுலர் ரோ மட்டும் ஏதாச்சும் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலாம்னா வந்து இப்போ இந்த எக்ஸாம்பிள் செகண்ட் ரோ இருக்கு இல்லையா, இதை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கணும். அப்போனா அந்த ரோக்குள்ள கிளாஸ் கொடுத்துட்டு டேபிள் ஐஃபன் ஆக்டிவ் அப்படின்றத கொடுங்க. அந்த ரோ மட்டும் ஆக்டிவா இருக்கும். ஆக்சுவலா நான் ஹோவர் கான்செப்ட் ரிமூவ் பண்ணிட்டேன், ஒர்க் ஆகலை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரோ மட்டும் ஹைலைட்டாக இருக்கு. ஆக்சுவலா அதுக்கு மட்டும் பேக்ரவுண்ட் கலர் இருக்கு. ஹைலைட் பண்ணுறதுக்கு டேபிள் ஐஃபன் ஆக்டிவ் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. இப்போ கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் என்ன இருக்குன்னா வந்து டேபிள் ஐஃபன் ஹோவர் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி டேபிள் ஐஃபன் ஸ்ட்ரிப்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, ஸ்ட்ரிப்டு பாருங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குன்னா ஒரு லைட் வந்து ஹைலைட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு ரோ ஹைலைட், அதுக்கப்புறம் இன்னொரு ரோ ஹைலைட் கிடையாது, அதுக்கப்புறம் இன்னொரு ரோ வந்து ஹைலைட். இது ஒரு ஸ்டைல், இது ஒரு டைப் ஆஃப் ஸ்டைல். ஓகேவா? அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வேற என்ன டேபிள் ஐஃபன் எஸ்எம்னா டேபிள் வந்து ஸ்மால் சைஸாக இருக்கும். இங்கே பாருங்க, இப்போ ஸ்மால் சைஸாக இருக்கா, ஜஸ்ட் நான் இதை ரிமூவ் பண்ணனா இப்போ வந்து கொஞ்சம் நார்மல் சைஸாக இருக்கும். ஓகே, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் டேபிள் ஐஃபன் எஸ்எம் தான். இதில் வந்து எல்ஜிஓ எக்ஸ்எல்ஓ எல்லாம் கிடையாது இந்த இடத்துல. இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணனா வந்து எனக்கு வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஓகே, ஆட்டோ ரெஸ்பான்சிவ் இது. அது மொபைலுக்கும் சரி பிசிக்கும் சரி. நான் ரெஸ்பான்சிவ் எங்கேயுமே நான் யூஸ் பண்ணலை, ஆட்டோ ரெஸ்பான்சிவ் இது. ஓகேவா? சரி, ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ கைஸ்.